நாங்கள் 5 வருஷமாக பால் பீசிகிட்ருக்கோம். இப்போ எங்களால் கையில் பீச முடியல, பெயினாக இருக்குது. அதனால் இப்போ வந்து நாமக்கல் வளர்பிறை ஏஜென்சியில் வந்து மிஷின் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்துக்கிட்டு இருக்குங்க. மிஷின் வந்தோட்டி பால் கறந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. எதுக்கு வாசல் இருக்கணும். ஓகே. மட்டமாக குறைச்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரவுண்ட் ஸ்டெப்பை குறைச்சிட்டு இந்த லாக்கு 1 2 3 ஸ்டெப்பு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பட்டன் தான் நம்மளுக்கு வேலை, ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது. இந்த பட்டன் வந்து ஃபஸ்ட்டு மூடி லாக் பண்ணிவிட்டு ரெண்டாவது இந்த பட்டனை வந்து வெளியில் தொட்டணும், வெளியில் லாக் போட்டுவிட்டணும். இப்போ அந்த சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். மோட்டர் ஓடிச்சுன்னா சத்தம் கேட்குது, சவுண்ட் கேட்குது, பட்டு பட்டுன்னு இந்த சவுண்டு வந்து நம்ம காது கேட்டுச்சுன்னா மிஷின் ரெடியாக இருக்குது, ரெடியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது, ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும், அப்புறம் தான் கடைசியாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் ஒரு பைட்டில் சுத்தமாக தண்ணி வச்சுக்கிட்டு இந்த 4 டீப்பையும் தண்ணிக்குள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு இந்த பட்டனை வெளியே இழுத்தோம் இல்லைங்களா, இந்த பட்டனை இப்படி திருப்பி விட்டு பாருங்கள், உள்ளே அழுத்தி பிடிச்சிட்டு தண்ணிக்கு உள்ளே வெளியே உள்ளே வெளியே ஒரு 2 ட்ரிப் 3 ட்ரிப்பு. இது வந்து ஓஸ் சுத்தப்படுத்துறதுக்கு, ஓஸ் சுத்தப்படுத்திட்டு தண்ணிக்கு உள்ளே வச்சுட்டு இந்த பட்டனை வெளியே இழுத்துக்கிறோம். வெளியே இழுத்துருப்பாடு இந்த ஓஸில் தண்ணி தேங்கிருக்கு பார்த்தீங்களா, இந்த தண்ணி உள்ளே போகிறதுக்கு வந்து இந்த பட்டனை ஒரு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு இப்படி உள்ளே வெளியே அழுத்தி விட்டோம்னா எல்லா தண்ணி உள்ளே போயிடும். இப்போ கேன்லுக்கு தண்ணி நம்ம வெளியே எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பட்டனை வந்து உள்ளே அழுத்தி விட்டணும். அழுத்தி விட்டோம்னா இந்த சவுண்டு சுத்தமாக கேட்காது. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி தண்ணி எடுத்து வெளியே ஊற்றிக்கலாம். இப்போ மிஷின் ஆஃப் பண்ண தேவையில்லை, மிஷின் ஆஃப் பண்ண தேவையில்ல, மிஷின் ஓடிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், கழுவி ஊற்றுறீங்க தண்ணி. இதில் ஊற்றிட்டுங்களா? ஊற்றுங்க. நீங்கள் பண்ணி காட்டுங்களா? இப்போ அந்த பட்டன் வெளியே இழுத்துட்டுங்க. சும்மா அப்படியே மாட்டுது அப்படியே. இந்த ஃபஸ்ட் பட்டன் இது பாருங்கள், சும்மா இழுத்து பாருங்கள். ரைட்டுங்களா? சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்படி இழுத்து சும்மா ஃபஸ்ட்டு லாக் பண்ணிட்டு தான் மிஷினை ஆன் பண்ணோம். இங்கே மாட்டிடுங்க, ஓப்பன் மாட்டுங்க. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. இந்த சவுண்ட் நல்லா பட்டு சவுண்டு கேட்குது நல்லா. இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணிக்குள்ள வைங்க. அப்படியே வச்சிடலாமா? அப்படியே வச்சுட்டு அந்த பட்டன் உள்ளே அழுத்தி விடுங்க. உள்ளே வைங்க, தண்ணிக்குள்ள வைங்க. அந்த பட்டன் உள்ளே அழுத்திடுங்க. அழுத்திட்டு இங்கே பாருங்க, சரி பாருங்க, உள்ளே வெளியே எடுத்து வைங்க. அப்படியா ஒரு 2 ட்ரிப் 3 ட்ரிப்பு. தண்ணிக்குள்ளே வைங்க. தண்ணிக்குள்ளே வச்சு அந்த பட்டன் வெளியே எடுத்துடணும். தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணி உள்ளே போகிறதுக்கு வந்து அந்த பட்டன் 2 ட்ரிப்பு உள்ளே வெளியே அழுத்தி விடுங்க. உள்ளே வெளியிலுங்க. வெளியிடுங்க. அப்படியா இப்போ உள்ளே அழுத்தி விட்டுருங்க. உள்ளே அழுத்தி விட்டு இப்போ தண்ணி எடுத்து வெளியே ஊற்றிக்கலாம். பல்ஸ் டாப் ஆகணும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். ஓகே. இந்த பட்டனை வெளியே மறுபடியும் அலசணுங்களா? இல்லை, அவ்வளோதாங்க. இப்போ மடிகள் எடுங்க, மாட்டிக்கணும். பாருங்க, இப்படி இருக்குன்னா தலையில் திருப்பிக்கணும். இந்த டீப் 4 தலைகளுக்கு இப்படி இருக்கணும். இந்த பட்டன் வெளியே இழுத்தோம் இல்லைங்களா, உள்ளே அழுத்தி இருக்கணும். ஆன் பண்ணிட்டு பாருங்கள், இப்படியே பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு பின்னாடி அந்த காலம் பாருங்கள். பாருங்கள் தெரியுதா?
மடக்கி இந்த காம்பு பிடிச்சிச்சா, அடுத்தது இருங்க ஒரு இது மடக்கி நீதான் அடிக்க ஒன்றுமே பண்ணாது. மாட்டிட்டுமா? இப்போ ரெண்டு மாட்டிட்டு இப்போ இந்த கை பிடிச்சிட்டு இப்போ லெஃப்ட் கை பாருங்க, டீப் இதெல்லாம் இப்படி மடக்கணும். ஓ அப்படி கீழே மடக்கி தான் தூக்கும். ஆமாம், மடக்கி இப்படி மெதுவா அப்படியா மடக்கி பிடிச்சிக்கங்க. மாடு கால் தூக்குச்சுன்னா இதை அப்படியே எடுத்துக்காங்க. தூக்காதுண்ணா இல்லை வெயிட்டாக இருக்கும்ல. இல்லை அது ஒன்றும் மாட்டாது. இப்போ வெளியே எடுக்கிறப்ப ரிமூவ் பண்ணிடணுமா? அந்த பட்டன் வெளியே எடுத்துட்டோம்னா காம்பில் வெளியே எடுத்துக்கலாம். லவுக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லை ஓசல் தெரியும் உங்களுக்கு, பால் வருது. ஓசல் இந்த ஓசல் தெரியும் உங்களுக்கு. பால் வராது. வராது. அதெல்லாம் வராது. 1 மணி நேரம் இருந்தாலும் மாட்டு ரத்தம் வராது. அதான் பால் வர குழாய் வர, ரத்த வர குழாய் வர. காம்புக்கு வெளியே புண்ணு தான் ரத்தம் வரும். பால் வரதான் இப்போ ரத்தம் வராது. பொறுமையாக புரியும், பார்த்து விடாம. ஆஹா இது பாருங்க, இப்படி இழுத்து விட்டு ரெண்டு பக்கம் இப்படி இருக்கு, ரெண்டு பக்கம் பிடிங்க. கை மேலே மேலே இங்கே ஒரு பிடிக்கணும். அப்படியா, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே எடுத்துட்டு அந்த தண்ணி கொண்டு இல்லைங்களா உள்ளே போகிறதுக்கு, அது மாதிரி இது திருப்பி விட்டு உள்ளே வெளியே அது தெளித்து விட்டோம்னா பால் எல்லாம் எல்லா பால் உள்ள கிணத்து வரும். பாருங்க, அழுத்துறப்ப வந்து இந்த சவுண்டு கேட்கணும், பட்டு பட்டுன்னு வருங்க. எப்படி உடனே எடுத்து அழுத்தினா வெளியே எடுத்துக்கணும். அப்படியா, அப்போ தான் பால் சல்லுன்னு கிணக்கு போகும். ஓகேவா? இது மாட்டிக்கோங்க. பல்ட்ரேசர் ஆஃப் ஆகணும். இது ஆஃப் ஆகவே இல்லை. இப்போ இது ஆஃப் ஆகிறதுக்கு வந்து உள்ள எடுத்துக்கோங்க. உள்ள எடுத்துட்டிங்களா? ஆஃப் பண்ணிட்டு இது உள்ள அழுத்தினா நின்றுக்குமா? உள்ள அழுத்தி விட்டுட்டீங்கன்னா இது ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு சத்தமாக. இல்லை இது அழுத்தினாவே நின்றுக்குமா, பிடிக்கணுமா? இல்லை நின்றுக்கும் உங்களுக்கு. நின்றுக்கும். அதுதான் நின்றுக்கும் உங்களுக்கு. இப்போ கேன் ஓப்பன் பண்ணி பால் எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணுங்க. குண்டான இருக்கும் பால் விட்டு எங்க கழுவி இல்லை. இல்லை கொஞ்சம் பால் அடக்கினால நாளைக்கு காலைல ஃபுல்லாக சொர போட்டுரும் உங்களுக்கு. இல்லை நான் அடக்கலைங்களா? கரெக்டு தான். 2-3 நாளைக்கு கொஞ்சம் தடமாட்டமாக இருக்குங்க. அங்கே கேனில் போடும் எல்லாம் கழுவணும். நான் கரெக்டாக லாக் பண்ணணும் நம்ம. அப்படியா, நேராக வச்சுட்டு மூடி லாக் பண்ணிக்கோங்க. இந்தாங்க. அது சவுண்டு வரும். மீட்டரில் பாயிண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த 4 பாயிண்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓ 4க்கு மேலே போனால் தான் ஆரம்பிக்கும். 4 பாயிண்ட் டச் ஆனாவே மிஸ் ரெடியாக இருக்குது. சவுண்டு கரெக்டாக உங்களுக்கு இருக்குது. அந்த சவுண்டு நல்லா பட்டு பட்டு நினச்சா தான் மிஸ் ரெடியாக இருக்குது, நம்ம பழகிறது ரெடின்னு தெரிஞ்சுக்கணும். க்ளீன் பண்ணுறது தண்ணிக்குள்ளே வைங்க. உள்ளே வச்சுட்டு அந்த பட்டனை அழுத்தி விட்டுட்டு தண்ணிக்குள்ளே வெளியிடுங்க. ஓ அழுத்தி விட்டு அப்படியா, கரெக்ட். அப்படிதான் ஒரு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு வர மாதிரிங்க. இப்போ அந்த பட்டன் உள்ள அழுத்தி விடுங்க. உள்ள அழுத்தி வெளியிடுங்க. அப்படியா, கரெக்டு. சுத்தமாக கழுவி கொடுது. இப்போ அதை மாட்டிட்டு மிஷின் ஆஃப் பண்ணிடலாம். உள்ள லாக் பண்ண உள்ள அழுத்தினா தான் இப்போ மிஷின் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மூடி கலவரப்போ வந்து பம்ப் பண்ணுறதானே இந்த மூடி கலவரப்போ வந்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வாசத்தை உள்ளே இருந்த வாசத்தை வெளியே எடுத்துக்கணும். வெளியே எடுத்துகிட்டு பாருங்கள், இதுக்குள்ளே தண்ணி உள்ளே போயிடக்கூடாது. இப்படி சாய்ச்சி வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. இப்படி சாய்வாக வச்சுக்கணும். சாய்வாக வச்சுக்கிட்டு தண்ணி அள்ளி கையில் ஊற்றி இப்படி சுத்தமாக
க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள். நனையக்கூடாதுங்க. அது வந்து வேற, இது வந்து இதில் கொடுத்துருக்காங்கல்ல, இது நனையக்கூடாது. இது நனையக்கூடாது. இப்படி சாய் வச்சு தண்ணி ஊற்றுங்க. இப்படி இதுக்குள்ளார தண்ணி போகக்கூடாது. இப்படி தான் க்ளீன் பண்ணணும். இப்படி வச்சு தண்ணி உள்ள ஊற்றக்கூடாது. மேலே தண்ணி இப்படி தான் ஊற்றக்கூடாதுங்க. இது நனையக்கூடாதுன்னாங்க. இப்படி ஊற்றிக்கலாம். இது மேலே தண்ணி படக்கூடாது. இதுக்குள்ளே தண்ணி படக்கூடாது. அடிக்கும். இல்லை அந்த சவுண்டு கேட்காது உங்களுக்கு தண்ணி பட்டதுன்னா. சரிங்களா? கேனை வந்து எப்பவுமே கழுவி கமிச்சு வச்சுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணது நம்ம டெய்லி க்ளீன் பண்ணது. வாரத்தில் நான் இந்த 2 ப்ரஷ் கொடுத்துருக்கேன். சோப்பால் சாம்பிள் எது இருந்தாலும் சரி, அந்த பக்கெட்டில் ஒரு தண்ணி கலக்கி மிஷின்ச்சு அந்த ப்ரஷ் அந்த தண்ணியில் நனைச்சி இப்படி ப்ரஷ் பாருங்கள், இப்படி சுற்றிக்கிட்டே வரணும். ஆமாம், இப்போ சுற்றிக்கிட்டே வரணும். இந்த 4க்குமே இந்த சின்ன ப்ரஷ் வாரத்தில் 1 நாள். இந்த பெரிய ப்ரஷ் பார்த்திங்கன்னா இந்த பால்வா டிப்பு இதையும் கழட்டிட்டு 2 சைடும் கழட்டிடலாம். இந்த சைடு இதையும் கழட்டிடலாம். கழட்டி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் நினச்சி சோப் தண்ணியில் ப்ரஷ் அப்படி அந்த பால் வந்து சுற்றிக்கிட்டே ஓடணும். பாதி போகும் உங்களுக்கு. இந்த சைடு போகும், இந்த சைடு போகும். பாதி க்ளீன் பண்ணணும். சோப்பில் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு 2வது சுத்தமாக நல்ல தண்ணி வச்சு ஓசில் ஃபிட் பண்ணிவிட்டு எப்பயும் போல மிஷின் ஆன் பண்ணிட்டு கழுவிக்கலாம். இந்த இது வந்து எங்களுக்கு இந்த டீப்பு முழுச்சுமே சுத்தம் ஆகணும்னா இது உள்ள வரைக்குமே கருப்பு மட்டும்தான் கழுவ முடியாது. மீதி இதை கழுவலாம். பால் போய் இது மட்டும் தான். இது மட்டும் தான் நம்ம கழுவுறோம். ஆமாம் ஆமாம். இதெல்லாம் கழுவ தேவையில்ல. ஏர் போகிறது ஏர் தான் இது. இப்போ இந்த நெட்டு கழட்டினா கப்பும் கழட்டிக்கலாம். அது லாக் பண்ணுறது. லாக் பண்ணுறதுல இந்த கப்பு டைட்டாக பிடிக்கிறது. அதான் டைட் பண்ணுறது. இந்த கப்பை டைட் பண்ணி ஓ, அது வேணா கழுவிக்கலாம். கழட்டுறப்ப கவனமாக பார்த்துக்கணும். ஃபிட் பண்ணுறப்ப அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக கழட்டிக்கலாம். அப்புறம் இந்த வாசல் தண்ணி வெளியே எடுத்துக்கலாம். எல்லாம் க்ளீனாக கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி டைம் இருக்கப்போ கழுவி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வாரத்தில் க்ளீன். ஏன்னா நீங்கள் சரியாக க்ளீன் பண்ணிச்சிங்க, இந்த பால் வேணால் ஒரு இதில் அடைச்சிச்சுன்னா 3 காம்பு பால் வேகமாக வரும் உங்களுக்கு. ஒரு காம்பில் பால் அப்படியே இருக்குது கறக்காது சரியா. ஆமாங்க, அதை நீட்டாக சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிறது. ப்ரஷ் விட்டு க்ளீன் பண்ணிக்கிறது. பாருங்கள், ஃபிட் பண்ணுறப்ப இந்த வாசல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடணும். இப்படி போட்டாலும் உட்காரும் உங்களுக்கு. ஆனால் யார் வெளியே போகும் பாருங்கள், மட்டமாக இப்படி வச்சு போடணும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாம்பு கழட்ட பார்த்தீங்களா, இந்த கப்பு கழட்டுறப்ப இந்த கிளாம்பு வந்து தனி கலண்டு வந்துடும் உங்களுக்கு. இப்படி வச்சு போட, கிராஸ் பண்ணி இப்படி வச்சு போடக்கூடாது. மறந்தாப்பில் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப் வச்சு கேட்டால் இந்த லாக்கில் வச்சு தான் லாக் வச்சு போட உங்களுக்கு. இப்போ ஒரு மாதிரி கறந்துட்டே மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த மாட்டுக்கு இதே கூட பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே கூட கறக்கலாம். மோட்டர் ஆஃப் பண்ணி கிடையாது. இல்லை, ஆஃப் பண்ணிட்டு கூட இது கொண்டு போய் நவுத்தி கட்டிட்டு அப்புறம் தான் பீசுவோம். இது அவ்வளோதான். அது நம்ம சௌகரியம் தான். சூடாக கேன் எப்பவுமே கழுவி எடுத்து இது கவுந்து வச்சுக்கோங்க. இது வேணால் கழட்டிட்டு நீங்கள் உள்ள வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வாசல் வந்து போட்டு வைக்காதீங்க, எடுத்துக்க வெளியே எடுத்துக்கோங்க. இதுங்களா? அப்பப்போ வெளியே எடுத்துக்கோங்க. பால் உடந்துக்கும். அப்படியே வச்சு வந்துங்க, பால் பசமாக ஒட்டி கம்மா ஒட்டிக்கும், சும்மா வர ஆரம்பிச்சிடும். இது வைக்கிறப்ப இப்படி வைங்க. இப்படி தான் தண்ணி மேலே இல்லைன்னா கொக்கி இருந்ததுன்னா இப்படி மாட்டி விட்டுருவோம். உள்ள சப்போஸ் தண்ணி உள்ள போயிருந்தா கூட இல்லை வடிஞ்சிரும். பால் பீசுறப்ப இதை லாக் பண்ணாதான் பீசும். ஆமாம், பீசும். இதை ரிமூவ் பண்ணிட்டா லைட்டாக இழுத்தாவே வந்துடும். ரிமூவ் பண்ணிட்டு இழுத்துடலாம். இழுத்துடலாம். வெளியே இழுத்துட்டா அப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். வெளியே எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணாதான் எல்லா பாலும் உள்ளே போகும் உங்களுக்கு. கேண்டு பால். ஆனால் லாக் பண்ணால் மட்டும்தான் பால் பீசும். ஆமாம் ஆமாம். நீங்கள் தலையில் திருப்பிட்டு எப்படி இப்படி அப்படிதாங்க திருப்புங்க. அப்படி அது மாதிரி பார்த்தீங்கன்னா 4 டீப் இப்படி தான் இருக்கணும். இந்த டீப் ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த டீப் இப்படி தூக்குறப்ப இப்படி தூக்கக்கூடாது. ஏதாவது உஷ்ணம் சவுண்டு மாடு அப்படி மடங்கு இப்படி மடக்கி தூக்கினா அதே இதாயிரும். அதே மாதிரி இந்த டீப் பார்த்தீங்கன்னா இப்படியோ முறுக்கி மாட்டக்கூடாது. முறுக்கக்கூடாது. மாட்டினா காம்பு வந்து முறுக்கிக்கு உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா அப்போ ஆயில் இப்போ ஆயில் அதிகம் தான் ஊற்றி கொடுத்துருக்கேன். இந்த சிவப்புள்ளிக்கு பார்த்தீங்களா கீழே பாருங்கள், சிவப்புள்ளி ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதத்துக்கு 1 மாதம் ஓடிச்சுன்னா இந்த நெட்டை கழட்டி விட்டு ஆயில் 20-40 ஆயில் 140 ml பிடிக்கும். அப்புறம் அப்படியே மறந்துட்டா கூட ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லிடுறோம். அப்போ 2 மாதம் ஒரு ட்ரிப்பு, 2 மாதம் ஒரு ட்ரிப். ஃபஸ்ட்டு 1 மாதம், அப்புறம் 2 மாதம் ஒரு ட்ரிப்பு. இதை கழட்டி விட்டு ஆயில் இது ஊற்றிக்கணும். 20-40 ஆயில் 140 ml பிடிக்கும். இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். அவர் பாருங்கள், இந்த க்ளீன் பண்ணுறப்ப வாரத்தில் இந்த டம்மி இருக்குது பாருங்கள்.
நீங்கள் வாரத்துக்கு அந்த பிரஷ் க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்களா, வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த டம்மியை கழட்டி விட்டுருங்க. இதுக்குள்ளே தண்ணிக்கு பால் போயிருந்தாலும் தேங்கி இருக்கும். இந்த டம்மியை கழட்டி விட்டோம்னா எல்லாம் வெளியே ஃபுல்லாக எல்லாம் வடிஞ்சிரும் உங்களுக்கு. அப்புறம் அந்த டம்மி போட்டு போட்டுக்கலாம். கழட்டிட்டு மேலே டம்மி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஃபுல்லாக வடிஞ்சிரும், தண்ணி ட்ரை ஆயிரும் உங்களுக்கு. அப்புறம் டைட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேண்ணா. அதுவும் ஈரக்கையோடு வந்து ஸ்டிச்சிங் ஆனால் வைக்கூடாது. நாமக்கல் வந்துங்க அங்கே வெண்ணந்தூர் மிஷின் மால் டெலிவரி ட்ராயல் டைப்பு அண்ட்ராய்டு கிளட்டி போகிற மாடலு இது வெண்ணந்தூர் டெலிவரி கொடுத்துருக்குங்க. டெலிவரி கொடுத்துட்டுங்க எப்படி பால் கறக்கிறது, எப்படி என்ன சர்வீஸ் பண்ணணும், என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டுங்க அவங்களுக்கு. என் பேர் யசோதா. நாங்கள் வெண்ணந்தூர் தான். நாங்கள் நாமக்கல் வளர்பிறையில் வந்து மிஷின் வாங்கினோம். நாங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம் நாமக்கல்லில் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறப்ப கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப வளர்பிறை ஏஜென்சி நாங்கள் பார்த்தோம். இன்ஸ்டாகிராம் மூலிமா பார்த்ததையும் பிடிச்சிருந்தது, போனோம், உடனே டெலிவரி பண்ணிட்டாங்க. அப்புறம் பால் வந்து மிஷின் எப்படி மெயின்டைன் பண்ணணும், கேனில் எப்படி க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பால் மடிக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது மிஷின் போடுறப்ப. அப்புறம் கொஞ்சம் அப்படியே 2 நிமிஷம் ஆக சரியாக போச்சு. இப்போ ஈஸியாக இருக்குது, டைம் சேவ் ஆகுது, கைக்கு எந்த பெயினும் இல்லை, எல்லாம் ஈஸியாக இருக்குது, நல்லாயிருக்கு.